வெல்கம் டு கார்கி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு இட்லி தோசை எல்லாத்துக்கும் தேங்காய் அரைச்சி விட்ட ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய கார்கி சேனல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 1 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பயத்தம்பருப்பு, 7 பல் பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கணும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் போட்டுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஒன்று சூடாகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. 1.5 ஸ்பூன் கிட்ட மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு, அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வறுகட்டும். இது பாதி வறுபடும் போது நம்ம கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, அதே மாதிரி 1/2 ஸ்பூன் ஜீரகம், அதுவும் போட்டு 5 சேப்பு மிளகாய் அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுகட்டும். இப்போ 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் செவக்க வேண்டாம். இது நல்லா ஆறின உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ கடாய் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் விட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஒன்று சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், அதே மாதிரி கொஞ்சமாக வெந்தயம். அதில் கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ வெறும் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயமும் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். நம்ம பருப்புக்கு வேற உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமா சேர்த்தா போதும். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகு நடு கீறி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம்.
ஒரு கேரட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நம்ம பருப்பில் வந்து மஞ்சள் போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சமாக இந்த அளவு மஞ்சள் அதுவும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன காய்கறி இஷ்டமோ அது சேர்த்துக்கலாம். நான் வெறும் கேரட்டு, வெங்காயம், தக்காளி மட்டும்தான் போட்டு செய்கிறேன். வெஜிடபிள்ஸ் உங்கள் இஷ்டம். டிஃபன் சாம்பார் ஆனதுனால ரொம்ப வெஜிடபிள்ஸ் போடாமல் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா ஒன்று கூடி வதங்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு விட்டுக்கலாம். கேரட்டு வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அதே மாதிரி சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து புளிப்பு ரொம்ப இருக்கக்கூடாது டிஃபன் சாம்பாருக்கு, அதனால் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. இந்த அளவு எனக்கு உப்பு வேணும், நான் உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவு வெல்லம் இதுவும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியா இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, நான் பொடி பெருங்காயத்தூள் தான் போடுறேன். நீங்கள் கட்டி பெருங்காயத்தூள் போடுறதா இருந்தால் நம்ம பருப்பு பூண்டெல்லாம் வேக வைக்கும் போதே போட்டு வேக வச்சுக்கோங்க. அதோட கடைசியா ஒரு ஸ்பூன் நெய். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் தோசையோட கூட தான் எங்களுக்கு இன்னைக்கு டிஃபன் சாம்பார் தோசை தான். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம இதை பவுலில் மாற்றிக்கலாம்.
இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.